ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக மார்க்கெட் பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு கொஞ்சம் ரத்தாறு தான் ஓடுது. ஸோ நிஃப்டி வந்து 25,160 பாயிண்ட்ஸில் இருக்குது. 119 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 51,408 பாயிண்ட்ஸில் இருக்குது. 280 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் வந்து 327 பாயிண்ட்ஸில் இருக்குது நெகட்டிவில். 82,227 பாயிண்ட்ஸாக இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து 280 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவில் இருக்குது. ஸோ மோராட் இன்னைக்கு வந்து மார்க்கெட் நெகட்டிவ்ல தான் இருக்குது. அதுவே பேங்க் நிஃப்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏயு பேங்க், இந்த ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து 2.5% பாசிட்டிவ். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல இருக்குது. அதே மாதிரி கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் ஃபிளாட் பாசிட்டிவ்ல இருக்குது. ரிமைனிங் ஐசிசிஐ பேங்க், பந்தன் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இது எல்லாமே இன்னைக்கு நெகட்டிவ்ல தான் இருக்குது பேங்க் நிஃப்டியில். அடுத்து நம்மளோட ஐடி இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி இண்டெக்ஸ் இன்னைக்கு ஒரு ரெட்டில் தான் இருக்குது. விப்ரோ, டிசிஎஸ், எம்ஃபோசிஸ், இதில் வந்து விப்ரோ இன்னைக்கு 3.5% மேலே ஆட்டி. அதுவும் வந்து ஐடி செக்டர் ஸ்டாக்லேயே விப்ரோவில் தான் பயங்கரமான ஆட்டி இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு டாலரில் அதிக அளவில் ரெவன்யூ வர ஸ்டாக் இதெல்லாமே. விப்ரோ, எம்ஃபோசிஸ், அதே மாதிரி டிசிஎஸ், இன்ஃபோசிஸ். இதில் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் ஒரு 1.25% அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் நேற்று வந்து அமெரிக்கன் மார்க்கெட்லும் பயங்கரமான அடி விழுந்துருந்துச்சு. அவங்களோட மேனுஃபேக்சரிங் டேட்டா வந்துருக்கு. ஸோ எக்கனாமி ஸ்லோ டவுன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறது ஒரு நேம் வச்சுருக்காங்க, இன்ஸ்டியூட் ஆஃப் சப்ளை மேனேஜ்மெண்ட். அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட்டில் 47.2 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜூலையில் வந்து 46.8 இருந்திருக்கு. ஆனால் அந்த ஃபிகர் என்ன காட்டுதுன்னா 50 கீழே இருக்குது. அதாவது 50 கீழே வந்து 5th கன்சிக்யூட்டிவ் மந்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து யூஎஸில் ஒரு எக்கனாமி ஸ்லோ டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நேற்று அமெரிக்காவில் மார்க்கெட்டை போட்டு பொழந்து கட்டிட்டாங்க. டவ் ஜோன்ஸ் வந்து 626 பாயிண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க, 1.5% காலி. நாஸ்டாக் 3.5% காலி. S&P 500 2.5% காலி. ஸோ நேற்று அமெரிக்கன் மார்க்கெட்டில் திருவிழா நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த NVIDIA ஸ்டாக்கு நேற்று சரியான ஒரு அடி விழுந்திருக்கு மார்க்கெட்டில். இதுதான் சிங்கிள் டே ட்ராப்பு, பெரிய ட்ராப் விழுந்திருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம்னு சொல்கிறாங்க. இந்த NVIDIA ஸ்டாக்கு 9.5% நேற்று மட்டுமே கிராஷ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ல அதிகமாக செல் ஆஃப் நடந்திருக்கு. அமெரிக்கன் மார்க்கெட் நேற்று தீபாவளி ஆனதுக்கு காரணம் NVIDIA வந்து $279 பில்லியன் மார்க்கெட் கேபிடலைசேஷனை நேற்று மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இழந்திருக்காங்க. PHLX சிப் இண்டெக்ஸ் இவங்க தான் 7.75% ஒரு பிக்கஸ்ட் ஒன் டே ட்ராப்பாக இருந்துச்சு 2020. அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்டாக் வந்து சிங்கிள் டேல இவ்வளோ ட்ராப் ஆனது, அதுக்கப்புறம் இதான் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிப் இண்டெக்ஸ் வந்து 14% வந்து மேலே போயிருக்கு 2024. S&P 500 வந்து 16% கெயின் ஆயிருக்கு. அதே மாதிரி இப்போ நிவிடியா வந்து நேற்று வந்து லாஸ் பண்ணதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாட்டு $232 பில்லியன் இழந்த ஃபேஸ்புக்கோட மெட்டா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. NVIDIAவோட மார்க்கெட் வேல்யூ நேற்று $279 பில்லியன் காலி. ஆனால் அதோட CEO இருக்கிற ஜென்சன் ஹுவாங் அவருக்கு எவ்வளோ லாஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா $10 பில்லியன் நேற்று அவருக்கு வந்து வெல்த் ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து நேற்று ஸ்டாக் 10% கீழே விழுந்ததுனால இவருக்கு ஒரு $10 பில்லியன் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து NVIDIA ஸ்டாக்கை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு $108 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. 9.53% காலி. $11 வந்து $11 மேலே வந்து நேற்று காலியாக இருக்குது. மோராட் இது வந்து NVIDIA கார்பரேஷனை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு நேற்று அமெரிக்கன் மார்க்கெட்டும் நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. இதுக்கு எல்லாமே காரணம் எக்கனாமி ஸ்லோ டவுன், அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேற்று அமெரிக்கன் மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டை அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2 செக்டார் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நல்லா ரேலியானது. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த டெக் ஸ்டாக்கு, பேங்க் ஸ்டாக்ஸ்லாம் நெகட்டிவ்ல இருக்குது. அதே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸு, டயர் செக்டாரு, பெயிண்ட்டு, இந்த செக்டார் ஸ்டாக் எல்லாம் மார்க்கெட்டில் வெல் பர்ஃபார்ம்டு. இதில் அன்றைக்கி இந்த JK டயர் வந்து ஒரு 2% கிட்ட ரேலியாக இருந்துச்சு. அதே மாதிரி MRF, அப்போலோ டயர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து $70 கீழே வந்து விழுந்திருக்கு. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா டயர் செக்டாரும் அதே மாதிரி பெயிண்ட் செக்டாரும் வந்து பயனடைய வாய்ப்பு இருக்குது. ஏஷியன் பெயிண்ட், பெர்கர் பெயிண்ட்ஸும் ஒரு 2 to 3% ரேலியாக இருந்துச்சு இன்னைக்கு பார்க்கும்போது. ஏன்னா இவங்களுக்கு மூலப்பொருளாட்டு பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட் தேவைப்படுறதுனால. இப்போ ரப்பருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு க்ரூட் ஆயில் தான் ஒரு மூலப்பொருளாக இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு பெயிண்ட் கம்பெனிக்கும் க்ரூட் தான் ஒரு மூலப்பொருளாக இருக்குது. ஸோ இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து $70 கீழே வந்ததுனால ரா மெட்டீரியல் காஸ்ட் ரொம்பவே சீப்பாட்டி இவங்களுக்கு கிடைக்கிறனால இவங்களுக்கு மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து இந்த டயர் கம்பெனிஸும் சரி, பெயிண்ட் கம்பெனிஸ்க்கு ஒரு நல்ல லாபம் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி ஏஷியன் பெயிண்ட், பெர்கர் பெயிண்ட் 2 to 3% பாசிட்டிவ்ல இருக்குது. டயர் கம்பெனிஸோட ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸாக இருக்கிற IOCL, HPCL, BPCL, IOCL பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருக்குது. பட் HPCL வந்து 4.5% கிட்ட ரேலியாக இருக்குது. அதே இந்த செக்டார் வந்து இந்த ONGC, ஆயில் இந்தியா அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருந்திருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அதில் செல் ஆஃப் அதிகமாக நடக்குது. ஆயில் இந்தியா வந்து ரீசெண்டாக ரேலியான கம்பெனி, அதே மாதிரி தான் ONGC ரீசெண்டாக ரேலியான கம்பெனி. இந்த 2 ஸ்டாக்ல இன்னைக்கு பயங்கரமான அடி விழுந்திருக்கும். இந்த பக்கம் HPCL, IOCL, BPCL இதெல்லாம் பாசிட்டிவ்ல இருந்துச்சு.
ஸோ மோரல் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ள இம்பார்ட்டன்டான மார்க்கெட் அப்டேட்ஸ் இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ்னால இந்த செக்டார் ஸ்டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயனடையுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேமண்ட் ஸ்டாக்கு ஆக்சுவலாக அன்றைக்கி மார்னிங்லேருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸில் இருந்தது. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நெகட்டிவ் பாதைக்கு திரும்பி இருக்குது. ரேமண்ட் 1% மேலே நெகட்டிவில் இருக்குது. ஸோ ரேமண்ட் தரப்புல வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ரேமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸை தனியாக டிமர்ஜ் பண்ணி லிஸ்ட் பண்ண போகிறாங்க இந்த வாரத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நாளைக்கு வந்து அந்த ஷேரை லிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு ரேமண்ட் லைஃப் ஸ்டைலில். ரேமண்ட் லைஃப் ஸ்டைல் தரப்புல வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் வந்து 900 நியூ அவுட்லெட்ஸ் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரேமண்ட் லைஃப் ஸ்டைல் தரப்பில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் 25 எண்டுக்குள்ள அவங்க 3 லிஸ்டட் என்டிட்டியாட்டு மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து ரேமண்ட் லிமிடெட், இன்னொன்று வந்து ரேமண்ட் லைஃப் ஸ்டைல், இன்னொன்று வந்து ரேமண்ட் ரியாலிட்டி. இப்போதைக்கு 2 லிஸ்டட் என்டிட்டியாக வரும் நாளையிலேருந்து. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் 25 எண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரேமண்ட் ரியாலிட்டியும் அவங்க லிஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ரேமண்ட் குரூப்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாரன் பவரில் வந்து அப்டேட். டாரன் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கூட டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ் அவங்களுக்கு கூட ஒரு ஃப்ரெஷ் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போடுறாங்க. எதுக்குன்னா பம்ப்டு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்டுக்கு வேண்டி தான். டோட்டல் கெப்பாசிட்டி 5600 மெகாவாட்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஜூன் 2023 5700 மெகாவாட் டீல் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கு பதிலாட்டு 5600 மெகாவாட் டீல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டாரன் பவர் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் NHPCயில் வந்து அப்டேட்டு. இவங்களும் மகாராஷ்டிரா டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. பம்ப் ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட், ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட டோட்டல் கெப்பாசிட்டி 7350 மெகாவாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் கென்கடி அப்படிங்கிற இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க. கென்கடி அப்படிங்கிற இடத்துல 1550 மெகாவாட்டு, சாவித்திரியில் 2250 மெகாவாட்டு, கல்கா அப்படிங்கிற இடத்துல 1150 மெகாவாட்டு, ஜாலோண்ட் அப்படிங்கிற இடத்துல 2400 மெகாவாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து NHPC கொடுத்த அப்டேட். டாரன் பவர் NHPC மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கூட மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதானி பவரில் வந்து அப்டேட்டு. இவங்க வந்து 18000 கோடியாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ட்ரிபிள் பண்ணுறாங்க அவங்களோட கவாய் பிளான்ட் கெப்பாசிட்டியை எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு வேண்டி. ஸோ ராஜஸ்தானில் தான் அவங்களோட அந்த கவாய் பவர் பிளான்ட் இருக்குது. ஸோ அங்கே வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க. 1320 மெகாவாட்டாக இருக்கிற கெப்பாசிட்டியை 4550 மெகாவாட்டை எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வேண்டிய வந்து அவங்க 18000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அதானி பவர் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேவல்ஸ் இந்தியா தரப்புல வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் அவங்களோட கர்நாடகாவில் இருக்கிற பிளான்ல வந்து கமர்ஷியல் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கேபிள் ப்ரொடக்ஷனோட கமர்ஷியல் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 3,48,000 KMS பெர் ஆனமாக இருந்தது. இப்போ 4,62,600 KMS பெர் ஆனம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. 450 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ செப்டம்பர் 2026 வந்து பார்த்தீங்கன்னா இது கமென்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹேவல்ஸ் இந்தியா கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ். ஆக்சுவலாக அந்த ஸ்டாக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். ஸோ அந்த ஸ்டாக் வந்து 7000 டச் பண்ணோன்னே கொஞ்சம் இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதுக்கு மேலே இறங்காது ப்ரோ அப்படி இப்படின்லாம் சொன்னீங்க. நான் 6500 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். பட் நிறைய பேர் சொன்னீங்க அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு சொன்னீங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 6790 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு நான் பார்க்கும்போது மார்க்கெட்டில். ஸோ 6800 கீழே வந்திருக்கு ஸ்டாக் ப்ரைஸ். எனக்கு தெரிஞ்சு என்னோட கெஸ்ஸிங் அட்லீஸ்ட் ஒரு 6500 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஸோ ரீசெண்டாட்டு சைனீஸ்லேருந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஒரு மெடிசனுக்கு வந்து இம்போர்ட் பண்ணி அங்கே சேல் பண்ணதுக்கு தடை வச்சாங்க 2 days பிஃபோர். ஸோ அந்த ரேஞ்சிலேருந்து இந்த 3 days வந்து ஸ்டாக் வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் ஒரு 6500 வந்துச்சுன்னா ஸோ ஒரு டீசென்ட் என்ட்ரி நான் வந்து உள்ளே கொடுப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. although நீங்கள் வந்து இறங்க டைமில் வந்து அதாவது 6800 அந்த சமயத்தில் இறங்கினது கூட நல்லது தான். அந்த சமயத்தில் 1-2 நீ வாங்கலாம். ஆனால் வந்து பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போதுமே தவிருங்க. ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸ் ஹையாக இருக்கிறதுனால ஒரு 1-2% அடிச்சா வர உங்களுக்கு அது பெரிய அளவில் நெகட்டிவ் தெரியும். ஏன்னா ஷேர் ப்ரைஸ் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸே 6000 மேலே இருக்கிறதுனால. ஸோ மோரலாட்டி இது வந்து லாங் டேர்முக்கு நல்ல ஸ்டாக்னால ஸோ டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் இறங்க வாங்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக் மஹேந்திரா கூட ஒரு அப்டேட் வந்திருக்கு. டெக் மஹேந்திரா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. நான் பார்க்கும்போது 1647 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி வந்து ஒரு செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. 23% வரைக்கும் நெகட்டிவ் வரும்னு சொல்கிறாங்க. கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. 1260 ரூபா வரைக்கும் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் இறங்க வாய்ப்பு இருக்குது டெக் மஹேந்திரா அப்படின்னு சொல்லி சிட்டி வந்து செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து டெக் மஹேந்திராவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட்ஃப்ரே பிலிப்ஸ் அதில் வந்து அப்டேட்டு. இவங்களோட ரீட்டைல் பிஸ்னஸை விற்க இருக்கிறாங்க. 24/7 அந்த ரீட்டைல் பிஸ்னஸை வந்து விற்க இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நியூ ஷாப் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் பிளேட்டை தான் விற்க இருக்கிறாங்க. ஜூலை இந்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா டெல்லி ஹைகோர்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க அந்த 24/7 ரீட்டைல் பிஸ்னஸை விற்கிறதுக்கு. ஸோ இந்த 24/7 அப்படிங்கிற ரீட்டைல் பிஸ்னஸில் கிட்டத்தட்ட 35 சிட்டிஸில் வந்து இவங்களுக்கு ஒரு 160 ஸ்டோர்ஸ் கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலானது வந்து
டெல்லி என்சிஆர் ரீஜன்லேயும் பஞ்சாப் தெலுங்கானா இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த எண்ட் ஆஃப் செப்டம்பரில் இந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து காட்ஃப்ரே பிலிப்ஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ். ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து அப்படி அந்த ஆகஸ்ட் மந்த் சேல்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ டவுன்லேயே இருக்குது. ஸோ டாடா மோட்டர்ஸோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு வந்து 1077 ரூபாவில் இருக்குது. ஸோ ரீசெண்டாக ஒரு 2 days முன்னாடி ரேலி ஆச்சு. ஆகஸ்ட் லாஸ்ட் டேட்டில் ரேலி ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த சேல்ஸ் ரிப்போர்ட் வந்தோன்னா கொஞ்சம் இறங்கியிருக்கு. ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் டர்னிங்ஸ் 10 தான் இருக்குது. ஸோ டாடா மோட்டர்ஸோட ஷேர் ப்ரைஸ் இப்படி இறங்கி இருக்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸ்லோவாக 1-2 நீ கன்சிடர் பண்ணி வைக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன் டாடா மோட்டர்ஸில். அடுத்தது குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மெர்ஜர் ஆர்பிட்ராஜ். ஸோ 13 குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து குஜராத் கேஸும் கிடைக்கும். ஸோ அந்த குஜராத் கேஸோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 2% மேலே அடிச்சிருந்தாங்க. குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் வந்து 2.5% காலி. ஸோ குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் 13 இருந்துன்னா உங்களுக்கு 10 குஜராத் கேஸ் லிமிடெட் கிடைக்கும். ஆனால் அந்த மெர்ஜரில் வந்து கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குது. ஸோ இப்போவே இதை வந்து ஸ்லோவாக நம்ம கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தா நல்லது. பட் இப்போ இருக்க ரேஷியோவில் நமக்கு பெனிஃபிட் இருக்குது. பட் இவங்க எப்படி மெர்ஜர் எப்போ பண்ணுறாங்கன்னு தெரில. மேபி டைம் எடுத்துச்சுன்னா அந்த மெர்ஜரில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு தெரில. இது வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் கேஸ் குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட் இப்போ இறங்கியிருக்கு. ஸோ குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட்டில் கொஞ்சம் நம்ம வந்து 1-2 நீ வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் மெர்ஜர் பெனிஃபிட் வந்து 13 ஷேர் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இந்த மெர்ஜர் பெனிஃபிட்டில் மெர்ஜர் வந்து எவ்வளோ டைம் எடுக்கும்னு தெரில. இது வந்து குஜராத் கேஸ் பெட்ரோநெட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.